ஸோ டே 2 நேற்று எங்கேயுமே சைட் சீயிங்லாம் போகல. இன்றைக்கி தான் போவோன்னு நினைக்கிறேன். பைக்கை கழுவிக்கிட்டு இருக்கான் சைஸு. ஓஹோ, தினமும் நல்லா க்ளீன் பண்ணுவீங்களா? க்ளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிக்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யார் கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவ என் தாய் மீனாட்சி. ஆக்சுவலாக செயின் லூப் பண்ண போகிறான். செயின் லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவணும், இல்லாட்டி அந்த மண் அதெல்லாம் ஒட்டி இருக்கோம்ல. ஸோ ஒழுங்காக அது லூப் வந்து அப்ளை ஆகாது. அதனால் கழுவிட்டு செயின் லூப் அடிக்கணும். Bro. Bro. Amma. Pura. உருண்டு போயிடாதீங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சொல்லிட்டு விழுந்துருக்கலாம்ல ப்ரோ. எடுத்துட்டு இருக்க வீடியோ கண்டென்ட் மாட்டோம் எடுக்கவே பிடிக்காது. மறுபடியும் ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, கோப்ரோ சார்ஜ் போட்டிருக்கும் போது கீழே விழுந்து அதோட கோப்ரோவுடைய அஃபிஷியல் அந்த மவுண்ட் வந்து இருந்ததுனால அதை இப்போ மாட்டியிருக்கோம். ஓகே, ஏறு. கோப்ரோ மவுண்ட் உடஞ்சிது. நம்மள்ட்ட பேக்கப் ஒன்று இருந்துச்சு, ஆனால் அது அந்தளவுக்கு இல்லை. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் சைட் சீயிங் போகிறோம். அடுத்த ஸ்பாட்டில் போயிட்டு கோப்ரோ இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் கழுத்தை தூக்கி வச்சுட்டே தான் ஓட்டுறேன். அதுதான் ஓரளவுக்கு தெரியும். நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகும் அப்படின்ட்டு. அதனால தான் வந்து கோப்ரோக்கு டெம்பர் கிளாஸ்லாம் போட்டேன். கோப்ரோக்கு யாரும் அதிகமாக டெம்பர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே தான் சாப்பிட்டோம், சரவணா பவன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சைட் சீயிங்க்கு கிளம்பியாச்சு. ஏதாச்சும் நல்ல ஸ்பாட் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 4 o'clockலாம் இங்கேருந்து கிளம்பணும். ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா மதியானம் 12 o'clock வரைக்கும் தான் டைமா. நாங்கள் போன தடவை கொடைக்கானல் போனப்போ இப்படி தான் டைம் ஆயிடுச்சுன்ட்டு நாங்கள் சைட் சீயிங்கில் இருக்கும்போது கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மட்டுப்பட்டி டேம் 10 kilometers போட்டிருக்கு. செமையாக இருந்துச்சு பெண்டில். மாரி ப்ரோக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். காலைல வர விழுந்துட்டாரு. நேரத்தே எனக்கு தோணுச்சு. வாவ், பாருங்க வியூவை. ஃபென்சிங் எல்லாமே கட்டைகளை தான் பண்ணியிருக்காங்க, மரக்கட்டைகள். அதில் செடி வளர்த்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. கல் வச்சுட்டு கல்லுக்கு நடுவில் வந்து மரக்கட்டை தான் வச்சுருக்காங்க. ப்ரைவேட் ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டேட் மாதிரி இருக்குது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு. அதில் அப்படியே வண்டியை படுக்க போட்டு எடுக்க செமையாக இருக்குது. அவனா அது ஏன் வண்டியில உனக்கு அப்புறம் கோவம் வரும்? ஹலோ, மேலே ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. இது என்ன மரம் தெரில, தேக்கு மரமோ ஹைட்டாக இருக்குது. இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் இந்த மரம் தான் அதிகமாக இருக்கும். வாவ், கோப்ரோவில் எப்படி இருக்குன்னு தெரில. நான்
தனியாக கேமராலையும் எடுத்து அட்டாச் பண்ணுறேன் அந்த வியூஸை. சூப்பராக இருக்குது. மனோஜ் அவன் வண்டியில் அப்போலோ டயர்ஸ். ஸோ கார்னரிங்க்கு நல்லாயிருக்கும். சாரால எம்ஆர்எஃப் அந்தளவுக்கு நல்லா இருக்கான்னு சஜஸ்ட் சொன்னால் எனக்கு தெரில. நான் கார்னரிங் பண்ணுறது இல்லை அந்தளவுக்கு. பாய்ஸ் ஹில்ஸில் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இறச்சிக்கிட்டு இருக்காங்க பசங்க. .6 கிலோமீட்டர்ஸ். மட்டுப்பட்டி டேம் 0.1 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. வந்துட்டோம். இதுதான் வந்து மடுப்பெட்டி டேமா. மடுப்பெட்டி டேம்னு போட்டிருக்கு. கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு டேம்னால. ஸோ ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். டேமுக்கு நடுவில் பைக்கில் போகலாம். செமையாக இருக்குது. ஆக்சுவலாக இது டேம் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஓகே ஓகே, இதுதான் டேம் மேலே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பொதுவாக நடக்கலான்னு தெரியும், காரு போகிற அளவுக்கு நல்லா ஒய்டாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டேம் மேலே பைக் ஓட்டுறது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். தான் திறந்து விடுவாங்க. திறந்து விட்டு அந்த கேட்ஸ் இருக்கும், அது ஓப்பன் ஆகும். அதுலேருந்து தண்ணி போகும். அங்கே பாருங்கள் போட்டு. வாவ், சன் மூன் வேலி போட்டிங் சென்டர் மட்டுப்பெட்டி. ஸோ போட்டிங் போகலான்னு போனோம். அங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது ஏதோ ஸ்பீட் போட் போல். ஏதோ கூட்டு போகிறதுக்கு 900, உள்ளே போகிறதுக்கு 50, பார்க்கிங்க்கு 10, இந்த மாதிரி பயங்கரமாக ஒரு லிஸ்ட்டை போட்டாங்க. 900க்கு பெட்ரோல் போட்டால் இங்கேருந்து கீழே வரைக்கும் அப்படியே வீலிங்லேயே போகலாம். ரப்ப பேண்ட்டு தலை மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் வந்து போகலை. ட்ராம்ப். ஆமாம், மொதல் படம் பைக் என்னது? ஃபஸ்ட்டு பைக் என்னது? ட்ராம்ப். ட்ராம்பில் டூரிங் பண்ணுறாங்க. நம்மளும் ஒரு நாள். ஸோ இப்போ செயின் லூப் அடிக்க போகிறோம். ஜெட் பைலட்டோட வண்டிக்கு நம்ம வந்து இப்போ செயின் லூப் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். செயின் லூப் அடித்தா தான் ஃப்ரிக்ஷன் கம்மியாகும். கியரில் தான் நான் சுற்றுறேன். ரெண்டு சைடு ஒரே அலையக்கா தூக்கணும். நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். அப்படிதான் அப்படியே இதை சுற்றிட்டு செயினில் ஸ்ப்ரே பண்ணி ரெண்டு தான் செயின் லூப்பை. ஸோ இனிமேல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் கம்மியாகும். ஓகே, லாங் ட்ரைவ் போகும்போது பொதுவாக அந்த மாதிரி செயின் லூப் அடிச்சுக்கிறது நல்லது. ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ்னாலே 400 கிலோமீட்டர்ஸ்க்கெலாம் அடிச்சிருங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டி. வண்டி எதுக்கு போத்தவங்க நின்னா எல்லாரும் ஜெயிட்டு போட்டு சொல்லுவாங்க. இப்போது வண்டி போத்துன்றதான் எடுக்கலாம். பசங்க எல்லோரும் முன்னாடி அனுப்பிட்டு செயின் லூப் அடிச்சிருக்கு. செயின் லூப் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா வண்டிக்கும் அப்புறம் அடிக்க சொல்லுவாங்கன்ட்டு
போங்க போங்கன்னு சொல்லி அடிச்சிருக்கு. எப்படியும் இதை இப்போ வீடியோவில் பார்த்துருப்பாங்க. நம்ம ஜெட் பைலட் வண்டியை வந்து இப்போ மனோஜ் உரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். 390யோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை நம்ம அந்த மாதிரி போக முடியாது. கேரட் இங்கே வந்து இந்த மேலே உள்ள செடியோடு இருக்கும். மனோஜ் ரோலர் கோஸ்டர் ஜெட்டு மனோஜ் கூட பினியனா போக போகிறோம் 390ல. சாரி தெரிஞ்சிருச்சோ. பின்னாடி உட்காருங்கோ. 7.5 போட்டு காட்டுறேன். 7.5 எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறேன். உட்காரும் உமக்கினி 7.5 ஆரம்பிச்சிடுத்து. பகவானை வேட்டிக்கோங்க. நான் போன தடவை கொடைக்கானல் போனப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மனோஜோட வண்டியில் போனேன். அவன் ரெகுலராக கொடைக்கானல் போயிட்டு வருவான், அடிக்கடி ஹில்ஸ் ஏறுவான். அதனால அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்திங்கிறதுனால இப்படி போகிறோம். வேறு யாரும் இந்த மாதிரிலாம் எடுத்த உடனே போகாதீங்க. இங்கிருந்த இடது கை எங்கேயா? ரெட்டப்பாலத்துக்கிட்ட அது விழுந்துச்சே, எடுத்துக்கலையா நீங்க? பென்சில் பாக்ஸ் இந்த மாதிரி சொல்றேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். அந்த பஸ்ஸில் உள்ள பையன் பார்த்துட்டு இருக்கான். எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களே வீலிங் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வீல் பாப்அப் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸில் ஆக்ரோபோவிக் நோட்டிருக்கு. ஹில்ஸில் வீலி பண்ணுறது நாட் அட்வைசபிள். விவேக் சொல்கிறேன், என்ன இவன் நம்மளும் முந்திட்டு போகிறான். இது வேறு டீமு. ஆனால் இது வேறு டீமில் நம்ம காஸ்டியூமை பார்த்து அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ஆகிட்டாங்க. போமா பக்கம் தான். இன்னொரு 10 கிலோமீட்டர் நினைக்கிறேன். RC 390 ஹில் ஸ்டேஷனில் எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஓட்டியிருக்கேன், இருந்தாலும் இப்போ தான் கோப்ரோ வந்ததுக்கப்புறம் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு வேறு சரியில்லை. பார்ப்போம் இது நல்ல ரோடு கிடைக்குதான்னு. கிடச்சிச்சுன்னா ஒரு பிக்கப் பண்ணிடுவோம். பசங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த சரல் மண் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இதுக்கு நம்மளுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. பாரு, இந்த இதெல்லாம் காரணம் பண்ணால் என்ன ஆகும்? நான் ஸ்கூல் பசங்களாம் பஸ்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரியான காரணம் இங்க. கார்னரிங் 184 வரை போகுது. இது வந்து டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட். இங்கே வந்து 20 ரூபா ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டு உள்ளடிக்கிறாங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது வியூ.
வைடாங்கல்ல பக்கமா செடிலாம் தண்ணி ஊத்தாம காஞ்சு போயிருக்கு. அன்சைடு அதான் அன்சைடு. ஹலோ காய்ஸ், கரெக்டாக மணி 4 கிளம்பிட்டோம். மூணார்லேருந்து கிளம்பிட்டோம். பசங்க முன்னாடி போயிட்டாங்க. நானும் ரோஹித்து சதீஷ் 3 பேரும் பின்னாடி போயிட்டுருக்கோம். வண்டியில் டயர் பிரச்சனைனால கொஞ்சம் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம், வேறு ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது. இல்லை மெயினுக்கு போகிறவரை இப்படி தான் இருக்கும் போல் கொஞ்சம். சரி, அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். வண்டியில் இந்த வண்டி RC390 இதோட ஓனர் என் ஃப்ரெண்டு தான். அவன் டயர் ப்ரெஷர் வந்து 42 வச்சுருக்கான். வண்டி பேக் வீலில், ஃப்ரண்ட் வீல்லையும் கூட வச்சுருக்கான். இதனால் என்னாச்சு, நம்ம ஹில் ஸ்டேஷனில் சிங்கிள்ஸ்னால் ப்ராப்ளம் இல்லை, டபுள்ஸ் போகும்போது டயர் சென்டர்லேயே தெரிஞ்சிருக்கு. இது எனக்கே தெரியல. ஆனால் அந்த பையன் என்ன டயர் சென்டரில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்துட்டு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப் டயர் ப்ரெஷர் செக் பண்ணுற ஷாப்புக்கு போய் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ தான் சொல்கிறான், இந்தமாரி நீங்கள் டயர் ப்ரெஷர் கூட வச்சிங்கன்னா அது சென்டரில் மட்டும்தான் அப்புறம் தேயும். ஆமாம், அதனால தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா. அப்புறம்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு இதாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி சத்தியமாக எனக்கே தெரியலைங்க. டயர் ப்ரெஷர் மட்டும் கரெக்டாக செக் பண்ணி ஓட்டுங்க. லோவாக இருந்தால் கூட, ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, லோவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப ஹையாக மட்டும் வச்சு ஓட்டாதீங்க. அதுவும் டபுள்ஸ் வந்து பில்லியனை வச்சு ஓட்டாதீங்க, ரொம்ப டேஞ்சரு. டயரும் போயிடும் சீக்கிரம். எப்பயுமே இந்த ஒயிட் கலர் மார்க்கிங் இருக்குல்ல, அதை வந்து கிராஸ் பண்ணாதீங்க. கார்னரிங்கோ இல்லை ஓவர் ஸ்பீடோ பண்ணும்போது. மிச்சப்படி கிராஸ் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த நீங்கள் கரெக்டாக அந்த ஓவர் ஸ்பீடு போகும்போதுலாம் கிராஸ் பண்ணாதீங்க, வந்து சேஃப் இல்லை. உங்கள் ரேஞ்சுக்குள்ளே போனீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. எய்த்தாப்பில் வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகலாம். இதே நீங்கள் அந்த மார்க்கிங்கை விட்டு தாண்டி போயிட்டிங்கன்னா கம்பல்சரி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான் உங்களால். இந்த ரோடில் நம்ம இப்போ கார்னிங் பண்ணுறேன் பாருங்கள். கார்னரிங் 72 RC உண்மையில் வேறு லெவலுங்க கார்னரிங்க்கு. இல்லை பார்த்தீங்களா, இதிலேருந்து ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது. ரோடு ஃபுல்லாக வேலை முடியல. ப்ரோ, டயர் செக் பண்ணுற கடைக்கு போனோம். என்ன அப்படின்னா 42 வச்சுருக்கீங்க ஏர் ப்ரெஷரு கூட. டயர் ப்ரெஷர் கூட வச்சா சென்டரில் மட்டும் 42 இருக்குது. இந்த ஆண்டு வேலையை 30 தான் வைக்கணுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏறல ரெக்கார்ட் ஆகுது. அவன்கிட்ட கேட்டேன், ஏன்னா சென்டரில் மட்டும் தெரியும்னு கேட்டேன். டயர் ப்ரெஷர் கூட இருந்தால் சென்டரில் மட்டும் தெரியணும் அப்படின்றான். கம்மி பண்ணிட்டான். சரி, ஃப்ரெண்ட்லேயும் கூட இருக்குது, கூட வச்சு பழகாதீங்க. தெரியல, நான் இங்கே செக் பண்ணேன் இப்போ வர வழியில். இப்போ அவன் சொல்லிட்டான். சரி சரி போ. நீங்க